பிரைஸ் த லோர்ட் ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூன் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை உபவாச ஜெபத்தினுடைய முதல் நாள். அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் ராஜா, சோத்திராண்டவரே, சோத்திரம். நேற்று முழுவதும் நம்மை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்ட கரங்களை தூக்கி கர்த்தரை துதியுங்கள், நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திராண்டவரே, நன்றியோட சோத்திரப்பா. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திர ஆண்டவர். நீரே தூங்காமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்த காப்பாற்றின கிருபைக்கு நன்றி. எல்லா ஆபத்திலிருந்தும் எல்லா தீங்குகளிலிருந்தும் ராத்திரியிலே பயத்திலே இருந்தும் எல்லா ஆண்டவரே கர்த்தாவே நோய்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் உம்முடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோட சோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே எங்களை எழுப்பினதப்பா, அதற்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரப்பா, சோத்திரம். நன்றியோட சோத்திரம். இன்று காலை வேளையிலும் ஆண்டவரே கிறிஸ்துவேசுக்குள்ளாக நீரே எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை நடத்த போற உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரை. எல்லா நோய்களிலிருந்தும் எல்லா துக்கத்திலிருந்தும் எங்களை காப்பாற்ற போகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. சோத்திரம் ராஜா. நன்றியோட சோத்திர ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறப்பா, சோத்தரிக்கிறோம் ராஜா. சோத்திர ஆண்டவரே. சங்கீதம் 135 சங்கீதம் 1வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிராகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரையே துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தையே கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமா நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உபவாச ஜெபத்தினுடைய முதல் நாள் எங்களுக்கு ஒருமனமாய் சேர்ந்து உம்மை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி ஆண்டவரை. நாங்கள் ஒருமனமாய் ஜெபிக்கிறோம். மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். முதிர் வயதுள்ளவர்களுக்காக ஸ்தோத்திரம், வாலிபர்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இன்று காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா நோய்களும் இப்போதே குணமாகட்டும் அப்ப. எல்லா பலவீனங்களும் மாறட்டும். தலைக்குள்ளே கர்த்தாவே பாரம் இருக்கிற மாதிரி அனுபவித்து கொண்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். மூச்செடுக்க முடியாமல் பாரப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். ஆரோக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இப்போதே சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஷோல்டர் பெயின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. கை தூக்க முடியாமல் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தோல்வலி இப்போதே குணமாகட்டும் அப்பா. ஆமென். உதடுகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காயப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 4 நாள் உபவாச ஜெபம் ஆண்டவரே, அந்த கூட்டம் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதமா மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படணும், வாசல்கள் திறக்கப்படணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணமா மாறட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உலகமெம்பாடும் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிறைய பாதுகாத்து கொள்வோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தாவே பங்கு சேருகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். உபவசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருக்கு ஆரோக்கியத்தை கொடு ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இடத்திலே உட்கார்ந்து ஜெபிக்க ஏற்றதான வாய்ப்புகளை கூட ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆவிலே பலப்படட்டும் அப்பா. ஆவிலே நிரம்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஆமென். இன்றிலிருந்து நம்ம உபவாச ஜெபம் ஆரம்பித்திருக்கிறது. எந்த கூட்டத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென். புது மாதத்துக்குள்ளே நம் உபவாசத்தோடு கூட நாம் பிரவேசிப்போம்.
வாசிப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வ யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஆமீன். மிஸ் பண்ணாமல் கரெக்டான நேரத்தில் அந்த மீட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஆமீன். ஸ்தோத்திரம். பகல் டைம் உங்களுக்கு கிடைக்கிற நேரம் எல்லாம் நீங்கள் அதற்காக ஆமீன் செப்பரேட் பண்ணி ஒரு டீ பிரேக் எடுக்கிற மாதிரி நீங்கள் ஆமீன் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆமீன் ஹல்லேலூயா நீங்கள் ஜெபிக்கணும். தேவ வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கணும். அதிக நேரங்கள் நீங்கள் ஆமீன் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும். ஆமீன் ஹல்லேலூயா நீங்கள் அதற்காக நேரத்தை கண்டத்தணும். நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆமீன். பிரியமானவர்களே, நாம் ஆகாரத்தை ஆமீன் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டுமல்ல, ஆமீன் நாம் ஹல்லேலூயா உபவசிக்கும் போது நாம் ஜெபம் பண்ணணும். ஆமீன் ஹல்லேலூயா உபவாசம் ஜெபம் அதுதான் ஆசீர்வாதம். ஜெபம் இல்லாமல் நீங்கள் ஆமீன் ஆகாரம் மட்டும் ஆமீன் ஆமீன் 1 2 3 அது ஆமீன் நேரம் சாப்பிடாமல் இருக்குது அப்படி இல்லை. ஆமீன் நீங்கள் ஆமீன் ஹல்லேலூயா கூடுதல் நேரம் ஜெபிக்கிறவர்களா மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஏசாயா ஆமீன் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து ஆமீன் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஆமீன் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஆமீன் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சதான ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது ஆமீன் நம்ம உள்ளே இருக்கிற அந்த மனிதனை பலப்படுத்துவதற்காக ஆமீன் ஹல்லேலூயா கர்த்தர் ஹல்லேலூயா கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆமீன் ஹல்லேலூயா புது பலன் அடைவார்கள் என்று எழுதும் போது புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லும்போது ஆமீன் ஹல்லேலூயா நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும், இந்த உபவாசம் நம்ம எதற்காக கிரமீகரித்து இருக்கிறது? ஆமீன். இந்த உபவாசம் எதற்காக நம்ம வைத்திருக்கிறது? நம்ம உள்ளே இருக்கிற மனிதனை பலப்படுத்துவதற்கு. ஆமீன். நமக்கு ஆமீன் கிடைக்கிற நேரம் எல்லாம் நாம் இந்த உபவாசத்தில் இருக்கும்போது ஆமீன் ஹல்லேலூயா நாம் அதிகம் சமயம் தேவனோடு கூட சேர்ந்து உட்கார்ந்து ஜெபித்து தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கணும். நாம் இது ஒரு மதத்தோட ஆச்சாரமா ஆமீன் ஹல்லேலூயா இதையே காணாமல் ஆமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இது சபையில் வச்சிருக்கிற ஒரு காரியம், அதனால சரி நானும் சேரேன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் உபவசிக்கிறதெல்லாம் நீங்கள் ஆமீன் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்து கொண்டு வருகிற 6 மாதம் ஆமீன் பலத்தோடு ஓடுவதற்கும் கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்வதற்காக தேவ கரங்களில் அந்த பலத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாளுகளாக மாறட்டும். அதில் நமக்கு தெரியும், ஒரு மொபைல் ஒரு நாள் யூஸ் பண்ணோன்னா அந்த மொபைலுக்குள்ளே அந்த ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்றதான சார்ஜ் இருக்கணும். ஹல்லேலூயா. அது சார்ஜ் பண்ண தான் அந்த நாள் யூஸ் பண்ண முடியும். இப்படித்தான் இந்த வருகிற 6 மாதம் ஓடுவதற்கு தேவையான ஒரு சார்ஜ் അല്ലെങ്കിൽ ஒரு பலத்தை இந்த உபவாசத்திலூടെ நாம் பெற்றுக்கொள்கிற ஆமீன் தினங்களாக மாறட்டும். கர்த்தருடைய ஆமீன் திட்டங்கள் கர்த்தருடைய நோக்கங்கள் நம்ம வாழ்க்கையிலே ஆமீன் அது ஆமீன் நிறைவேறப்படும்படியாக நாம் அதுக்காக ஆமீன் ஒப்பு கொடுப்பதற்காக இந்த நாளுகள் நமக்குள்ளே பிரயோஜனமாக மாறட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமீன் அவரோட ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஹல்லேலூயா 40 நாள் உபவாசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தது. ஆமீன் அதுக்கப்புறம் தான் அந்த ஊழியத்துக்கு ஆமீன் இறங்கினது. ஆமீன் அப்படியே நாமும் இந்த நாள்களில் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கூட ஆயிருக்கும் போது கர்த்தருடைய அற்புதங்கள் கர்த்தருடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் ஆமீன் நம்ம அதை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வோம். வருகிற நாளுகள் நமதே ஆமீன் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையை செய்வார். ஸ்தோத்திரம். தேவன் நமக்காக புது வழிகளை திறக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்யும். இந்த உபவாசத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே ஆமீன் ஹல்லேலூயா புது வேலை எங்களுக்கு கிடைக்கணும், தரிசனங்கள் எங்களுக்கு கிடைக்கணும், அற்புதங்கள் நடக்கணும். எதெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறாரோ ஆமீன் அந்த ஜெபங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் உண்டாகும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இப்படியே ஜெபம், ஆண்டவரே இந்த நாள்களில் கர்த்தர் மகிழ்ச்சியோடு ஆமீன் இந்த உபவாசத்தை எடுக்க எங்களுக்கு கிருபையை தாரும். ஆண்டவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் ஹல்லேலூயா உபவசிக்க எங்களுக்கு பலத்தை தாரும், கிருபையை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆமீன் ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்து கொண்டு உபவசிக்க கிருபையை தாரும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே உம்முடைய ஆமீன் சத்தம் அதிகமாக கேட்க இந்த நாள்கள் எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஜெபிக்க வேண்டியது என்ன எதுன்னு கேட்டீங்கன்னா, அப்பா உம்முடைய என்கவுண்டரை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. அவன் கூடுதல் நேரம் இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவனோடு கூட நீங்கள் சேர்ந்து உட்காரணும். ஹல்லேலூயா. சமயத்தை நீங்கள் செப்பரேட் பண்ணணும். சில நேரத்தை நீங்கள் இப்போதே நீங்கள் அதுக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சமயத்தை ஒரு நேரத்தை நீங்கள் கண்டத்தி கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அந்த கரெக்டான நேரத்தில் தேவ சமூகத்தில் மாறி அப்படி உட்கார்ந்து ஒரு நோட் புக்கை எடுத்து வைத்து ஆமீன் ஹல்லேலூயா தேவ வசனத்தை வாசித்து
ஆமென் சில காரியங்களை நீங்கள் நோட் பண்ணணும். ஹல்லேலூயா. சும்மா ஆகாரத்தை வெடிந்து அது சாப்பிடாம இருக்கிறது இல்ல. ஆமென் நீங்கள் ஆமென் இந்த 4 நாள் தேவ சமூகத்திலிருந்து சில காரியங்களை ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுகிற தினங்களா மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்தும். பெரிய சாட்சியங்கள் ஆமென் வருகிற தினங்களா மாறட்டும். வாசல்கள் திறக்கப்படுகிற நாளுகளா மாறட்டும். அற்புதங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற நாளுகளா மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புது பலனை அடைந்து சட்டைகளை அடித்து கழுகை போல ஆமென் பறந்து உயர்கிற ஆமென் எழும்புகிற நாளுகளா மாறட்டும். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென் நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவர்கள் நீங்கள் வேலை செய்யும் போதும் அதில் சில நேரங்களை செப்பரேட் பண்ணி கூடுதல் நேரம் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாரும் இந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணக்கூடாது. 4 நாளும் ரெகுலராக கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்தில் நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையிலே மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.